நமக்கு பரலோகம் வேணும், நமக்கு நித்திய ஜீவன் வேணும், நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு வேணும் அப்படின்னா விட வேண்டிய காரியத்தை விட்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து, ஏனோக்கை போல தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து, அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாராம். தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான மனுஷன் தான் தேவனோட சஞ்சரிக்க முடியும். நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. இப்ப நானே இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை பரலோகம் பார்த்துட்டு இருக்கும். தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், பாட்டு புக்கு எடுத்து படிக்கணும், சோதர படி செலுத்தணும், முழங்கால் நின்று ஜெபிக்கணும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே தேவை. நன்மை செய்யும் போது, தான தர்மம் செய்யும் போது தேவன் பிரியமா இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை, ரெண்டாவது தர்மம். நன்மை செய்யணுமா, தான தர்மம் செய்யணுமா? நன்மை செய்யும் போது, தான தர்மம் செய்யும் போது தேவன் பிரியமா இருக்கிறார். அடுத்த பாயிண்ட், உத்தமமாய் நீதியாய் நியாயமா இருக்கிறவன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உத்தமமா நடக்கிறோமா, நீதியை பின்பற்றுறோமா, நியாயமா இருக்கிறோமா, அவங்க மேலதான் தேவன் பிரியமா இருக்கிறாரா. தேவன் பிரியமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த இடத்துல கர்த்தரை விட்டு வழி விலகிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியணுமாப்பா, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது.